வணக்கம் நண்பர்களே. இடைத்தேர்தலில் விஜயை காலி செய்ய திமுக போட்ட மெகா பிளான். தமிழகத்தில் காலியாக இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கிற போதிலும் திமுக தரப்பு தேர்தல் பணிகளில் குதிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோரோட மரகதம் குமாரவேல், எஸ் ஜெயக்குமார், பி சத்தியபாமா மற்றும் இசக்கி சுப்பையா ஆகிய 6 பேரும் தங்களது பதவி காலத்திற்கு முன்பே விலகி அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைஞ்சாங்க. இதுபோக விஜயின் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே அவர் ராஜினாமா செய்துவிட்டார். நெல்லையை சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த மனுவில் அவர் மிக முக்கியமாக சட்ட அம்சங்களை சுட்டி காட்டியிருந்தார். ராஜினாமா செய்த முன்னாள் எம்எல்ஏக்களான சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 5 பேரின் கடந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு எதிராக ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறத அவர் மனுவில் சொன்னார். இவர்களுக்கு எதிரான தேர்தல் முறைகேடு மற்றும் வெற்றிக்கு எதிரான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டார்கள் என்பதற்காக அந்த தொகுதிகளுக்கு அவசரமாக இடைத்தேர்தல் தேதியை அறிவிக்க கூடாது என அவர் கோரிக்கை வச்சிருந்தார். இதனை அடுத்து தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான தேதியை அறிவிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. மொத்தமுள்ள இந்த 7 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் தேர்தல் நடத்த நீதிமன்றம் தற்காலிக முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலும் கூட திமுக தற்போதே தனது தேர்தல் களப்பணிகளை தொடங்கிட்டாங்க. இந்த முறை தேர்தல் களம் வழக்கமானதா இல்லை. இதுவரை திமுகவின் பலமாக இருந்த கூட்டணி கட்சிகள் இல்லாத ஒரு சூழல்ல அரசியல் மாற்றங்களால் திமுக தனித்து களம் காண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. குறிப்பாக மிக குறுகிய காலத்தில் அசுர வளர்ச்சி பெற்று பிரதான தலைவர்களை தன் வசம் ஈர்த்திருக்கிற முதல்வர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் திமுகவுக்கு நேரடியாக சவால் விடுத்திருக்கு. கூட்டணி பலம் இல்லாத இந்த சூழ்நிலையை ஒரு சவாலாக ஏற்றுக்கொள்ள திமுக தலைமை தனது சொந்த கட்சியின் பலத்தையும் வாக்கு வங்கியும் நிரூபிக்க இதுவே சரியான தருணம் என்று முடிவு செஞ்சிருக்கு. இதன் காரணமாகவே தேர்தல் அறிவிப்பு வரும் வரை காத்திருக்காம இப்போதே களப்பணிகளை ஆரம்பிக்கலாம் என கட்சி தலைமை முடிவெடுத்திருக்காங்களாம். திருச்சி கிழக்கு, விராலிமலை, கரூர், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய 7 தொகுதிகளிலும் திமுகவின் முழு கவனமும் இப்போது தாவேகா நோக்கியே திரும்பியிருக்கு. இடைத்தேர்தல் எப்போது நடந்தாலும் அங்கு பிரதான போட்டி திமுகவிற்கும் தாவேகாவிற்கு என்பது தற்போது உறுதியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 7 தொகுதிகளிலும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் திமுகவின் அடிமட்ட தொண்டர்களை ஒருங்கிணைத்து பூத் கமிட்டிகள் உடனடியாக புதுப்பிக்கப்பட்டு வருதான். கடந்த கால ஆட்சி சாதனைகள் மற்றும் கடந்த கால மக்கள் நலத்திட்டங்களை வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் மூலம் விளக்குவதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதனால் நிச்சயம் இம்முறை தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் பெரும் போட்டி ஏற்படும். திமுக இம்முறை 7 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் மட்டுமே நிலைத்திருக்கும், இல்லையென்றால் திமுக 75 கால அஸ்திவாரமே சரிந்துவிடும் என தகவல்கள் வெளியாகியிருக்கு.